காதல் கோட்டை. காதல் கோட்டை வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சுன்னா, டான்ஸ் மாஸ்டரா இன்றைக்கி தான் ஷூட்டிங்கு. இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியே ஸ்ட்ரைக்கு. சரி மாஸ்டர் ஆகி நாளே வந்து இண்டஸ்ட்ரியை இழுத்து மூட்டாடா அப்படின்னானுங்க. அந்த ஆட்டோ ஃபைட்டு கூட வந்து படத்துக்கு தேவையில்லைன்னு எழுதியிருந்தாங்க. ஆனால் சாங்கை பற்றி அவங்க சொல்லலை. ஏன்னா அதில் வந்து ஒரு இதே நம்ம விஜய் சார் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி கொரியோகிராஃப் பண்ணியிருப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அப்போயே சொன்னாங்க, டேய் உனக்கு வந்து விஜய் கிடச்சிருந்தா பரவாயில்ல, அவரை ஆட வச்சு யாரை ஆட வச்சு நம்ம எடுக்கணுமோ அவருக்கு உட்கார வச்சு எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு. என்னடா என்ன பண்ணி வச்சிருக்க சாங்கை அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு 2வது படம். என்னடா அது போன படம் அவ்வளோ நல்லா ஃப்ரீ ஹிட்டு கொடுத்தா எல்லாம் பண்ணோம், இந்த படத்தை எப்படி என்ன பண்ணோம் தெரியல. நல்லா தான் இல்லை சார், கரெக்டாக தான் சார் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவர் வந்து நான் கொரியோ பண்ண சாங்கில் வந்து ஒரு சின்ன பீஸ் தான் பண்ணியிருப்பார். நாதஸ் மீடியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 700க்கும் மேற்பட்ட ஒரு படங்களுக்கு டான்ஸ் கொரியோகிராஃபரை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நாதஸ் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என் பேர் எஸ்எல் பாலாஜி. நான் ஒரு ஒரு கொரியோகிராஃபர். நான் ஓகே சார். காதல் கோட்டை அஜித் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அஜித் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்டு தான் எனக்கு. அப்படியா? ஆமாம். ஏன்னா அமராவதியிலேருந்து எனக்கு அவரோட செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். எனக்கு அமராவதி பண்ணோம், அப்புறம் வான்மதி ஃபுல் படம் பண்ணோம். காதல் கோட்டை. காதல் கோட்டை வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சுன்னா, படத்தோட ஓப்பனிங்கே வந்து சாங் தான் ஷூட் பண்ணோம். சீன்ஸ் எதுவும் பண்ணல. படம் ஸ்டார்டிங்கே வந்து சாங் தான். அந்த கவலைப்படாதே சகோதரா சாங் தான் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. கரெக்டாக இன்றைக்கி நைட் ஷூட்டிங்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்துருச்சு. சவுத் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக. ஹைதராபாடில் வந்து ஃபைட்டர்ஸுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து இங்கே யாருமே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு மென்டலாக ரொம்ப ஒரு இதுவாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு சாங்கு டான்ஸ் மாஸ்டரா இன்றைக்கி தான் ஷூட்டிங்கு, இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியே ஸ்ட்ரைக்கு, ஒர்க் இல்லை அப்படின்ற போது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சரி மாஸ்டர் ஆகி நாளே வந்து இண்டஸ்ட்ரியை இழுத்து மூட்டாடா அப்படின்னானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு விஷயம் இருந்தது. நானே கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு பாண்டியன் சார் ஆஃபீஸ் போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி அவர் கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்டல் பர்சன் சிவசக்தி பாண்டியன். ஒருவேளை நெகட்டிவாக ஏதாவது ஃபீல் பண்ண போகிறாரான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. அவரை பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி சார் ஃபஸ்ட்டு சாங்கு என்னோடய ஃபஸ்ட் சாங்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்துருச்சு, நீங்கள் ஏதாவது மாற்றுக்கிட்ட போகிறீங்களா? ஏன்னா நான் வந்து அசோசியேஷனில் எழுதி கொடுத்துட்டேன். கொரியோகிராஃபர்னு கொரியோகிராஃபர்னு எழுதி கொடுத்தாச்சுன்னா 1 இயருக்கு வந்து நம்ம வந்து டான்ஸராக பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு இஷ்யூவும் இருக்குது. ஆமாம், திருப்பி பின்னாடியும் போக முடியாது. முன்னாடி போகிறதுக்கு இவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுதான்ற மாதிரி அவ்வளோ டென்ஷன் இருந்தது. ஆனால் அதுக்கு பாண்டியன் சார் ஒன்று சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலாஜி, என்றைக்கு வந்து ஸ்ட்ரைக் கால் ஃபார் ஆகுதோ அதுலேருந்து 3rd டே ஷூட் பண்ணுறதும் சாங் தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். அதே மாதிரி ஒரு 20 டேஸ். ஆனால் அந்த 20-25 டேஸ் வந்து எனக்கு நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ ஃபஸ்ட் சாங் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ரிஹர்சல்ஸும் பண்ணிட்டேன். ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கலாம், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த 20 டேஸ் வந்து நான் அதை ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணேன். ஸோ அந்த 20 டேஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த சாங் வந்து 2 நைட் தான் பண்ணோம். 2 நைட்டு அதுலேயே வந்து லீட் சீனும் எடுத்திருப்பாங்க. தலைவாசல் விஜய் சார் அஜித் உட்காந்து ஆட்டோவில் பேசுறது, அதுக்கப்புறம் தான் சாங் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டோட லீடு ஒன்று இருக்குது, அதுவும் எடுத்தாங்க. ஸோ 2 நாள் தான் சாங் பண்ணோம். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு டைம் வந்து அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த நான் ப்ரிப்பேர் பண்ணது ஷார்ட்ஸு, என்ன ஷார்ட்ஸு என்ன வேணும் என்ன ஏதுன்றது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய ஃபர்ஸ்ட் சாங், என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டு வந்து அஜித்துக்கு தான் வச்சேன். ஆமாம், என்னோடய ஃபர்ஸ்ட் ஹீரோ அவர் தான். தியேட்டரில் பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? அது செம்ம ஃபீலுங்க. அதில் அதே படத்தில் 2 சாங் பண்ணேன் நான். கவலைப்படா சுகரா பண்ணேன், சிகப்பு லோலாக்கு கொடுக்குது. அதுலேயுமே வந்து ஜெய்ப்பூரில் பண்ணோம் அந்த சாங்கு. அதுவுமே ரொம்ப அந்த சாங் இன்ஃபேக்ட் அப்போ வந்து இந்த டிடியில் வந்து சூப்பர் ஹிட் முகாவிலான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று. அந்த ப்ரோக்ராமில் வந்து 1 இயருக்கு டாப் நம்பர் 1 பொசிஷனில் அந்த சாங் இருந்தது.
சிகப்பு உலாக்கு குலுங்குது சாங் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. இன்னும் கவலைப்படாத சகோதரா வந்து எனக்கு எனக்கு ஒரு இது நல்ல ஒரு அதாவது இதில் ஆனந்த விகடன்லேயும் வந்து ஒரு இதில் புக்கில் வந்து அந்த ஆட்டோ ஃபைட்டு கூட வந்து படத்துக்கு தேவையில்லைன்னு எழுதியிருந்தாங்க. ஆனா சாங்க பத்தி அவங்க சொல்லல. ஏன்னா அதில ஓகே. வந்து ஒரு ஆ இப்போ அஜித் வந்து தனியா நின்னுட்டு இருப்பாரு. தலைவாசல் விஜய் ஆடிட்டே இருப்பாரு. வந்துட்டு அவர கூப்பிடுவாரு. ம். உள்ள கூப்பிட்ட உடனே 2 மூவ்மெண்ட் ஆடிட்டு அப்புறம் ஆட முடியாம திருப்பி போவாரு அவரு. ம். ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த அந்த கதையோட ஒட்டி வரும் அது. அதனால வந்து அந்த சாங் வந்து அந்த சாங்க்கு ஒரு வேல்யூ இருந்தது. ஓகே. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அந்த என்னதான் கானா சாங்கா இருந்தா கூட ஆடியன்ஸ் வந்து அத வந்து செப்பரேட் கானா சாங்கா பார்க்கல அத. அதில ஒரு ஒரு லைஃப் இருக்குன்ற மாரி பார்த்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ப்ளஸ்ஸா இருந்தது ஆ. அது. அந்த சாங். தலைவாசல் விஜய் அவர்கள எப்படி சார் நீங்க ஆட வச்சீங்க? அதாவது நான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அப்பவே சொன்னாங்க, "டேய் உனக்கு வந்து விஜய் கிடைச்சிருந்தா பரவால்ல. தலைவாசல் விஜய் ஃபர்ஸ்ட் சாங்க்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ஒரு இது என்னன்னா, தலைவாசல் விஜய் சார் வந்து இந்த சாங் கிடைச்சாரு. ஆனா அவரு பண்ணாரு அவரு. ம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம என்ன சொன்னோமோ அந்த மூவ்மெண்ட்ஸ பண்ணாரு. அதுக்கு அப்படியே உல்டாவா வந்து எனக்கு வந்து இவரு விஜய் சார் வந்து "நினைத்தேன் வந்தாய்ல" ஒரு சாங் பண்ணியிருப்பேன் நானு. அது வந்து கிளைமாக்ஸ் சாங் அது. ம். எல்லாம் உட்கார்ந்தே இருப்பாங்க. ஓகே. யோசிச்சு பாருங்க. ஓகே, ஓகே. அவர ஆட வச்சு யார ஆட வச்சு நம்ம எடுக்கணுமோ, அவர அவரு உட்கார வச்சு உட்கார வச்சு எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அது கிளைமாக்ஸ் சாங் அது. ஆனா, அது எமோஷனலா நல்ல ஒரு சாங். இந்த பக்கம் தேவயானி இருப்பாங்க, இந்த பக்கம் ரம்பா இருப்பாங்க. விஜய் சார் நடுவுல உட்காந்துருப்பாரு. ஸோ அது மாரி ஒரு மாரி ஒரு கிளைமாக்ஸ் ஒரு எமோஷனல் சாங் அது. அது நல்ல சாங் அது. அது அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு. அவரு ஏதாவது ஹோம்வொர்க் ஏதாவது கேட்டுக்கிட்டாரா? இல்ல உங்கள வந்து எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாரா? இல்ல நீங்க நீங்க சொன்னதே கேட்டுக்கிட்டாரா யாரு? சார்? தலைவாசல் விஜய். தலைவாசல் விஜய்லாம் ஒண்ணும் நம்ம என்ன சொன்னோமோ அத வந்து அழகா பண்ணாரு அவரு. ஓகே. அவருக்காக நீங்க ஸ்டெப்ஸ் மாத்துனீங்களா சார்? இல்ல அவரு நம்ம கோரியோகிராஃப் பண்ணும்போதே அவருக்காக தான் கோரியோகிராஃப் பண்றோம். ஓகே, ஓகே. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்லிடுவாங்கல்ல. ம். இப்போ அ கவலைப்படாத சகோதரா வந்து தலைவாசல் விஜய் சார் பண்ணாரு. பண்ணா அவருக்கு என்ன கொரியோவா இருக்கோ அது. இதே நம்ம விஜய் சார் பண்ணியிருந்தாருன்னா, அதுக்கு அவருக்கு ஏத்த மாரி வேற மாரி கொரியோகிராஃப் ஓகே, பண்ணியிருப்போம். இதுதான். ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாங் இப்படி இருக்கு அப்படின்றபோது யாரு அதுக்கு நடிக்க போறாங்க, ஆட போறாங்க, பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ, ஃபர்ஸ்ட்டே அவங்களுக்கு ஏத்த மாரி பண்ணிடுறது நம்ம மூவ்மெண்ட்ஸ் பண்ணிடுறது. நீங்க நெறைய கானா பாடல்கள் பண்ணனால கானான்னு உங்க பேரே மாத்திட்டாங்க போல இருக்கு சார். ஆமாமா. கானா பாலாஜின்னு ஒரு பேரு. அப்பா! அது அந்த பேர நான் எடுக்கிறதுக்குள்ள அவ்ளோ கஷ்டமா போச்சு எனக்கு. ஓகே. ஏன்னா நீங்க காதல் கோட்டையில வந்து கவலைப்பட சகோதரா. அப்புறம் வந்து இதில காலவன் காதலா வந்து அண்ணா நகர் ஆண்டாளுன்னு ஒரு ம். சாங் பண்ணேன். அப்புறம் காதலே நிம்மதியில வந்து காதலே நிம்மதி அண்ணா நகர் ஆண்டாள் சாங் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு இது. ஆ அது வந்து மொத்தமாவே வந்து அப்போ ஃபிலிம் தான் அப்போ. ம். அ மொத்தமாவே வந்து 975 ஃபீட் தான் எக்ஸ்போஸ்டு. ம். அந்த சாங்கு. அண்ணா நகர் ஆண்டாள் சாங். அந்த சாங் வந்து லெனின் சார் வந்து எடிட் பண்ணாரு. எடிட் பண்ணியிருக்காரு. உள்ள அவங்க ஸ்டுடியோல வந்து பார்த்தோன்னே, "என்ன இது ஃபிலிம் இருக்கு?" அப்படின்னா சொல்லியிருக்காங்க, "இந்த மாரி ஒரு இது சாங் ஒண்ணு வந்திருக்கு. அ இந்த படத்துது" அப்படின்னா, "எவ்வளோ இது இது ட்ரிம் பண்ணதா?" "இல்ல, இல்ல மொத்தமாவே எக்ஸ்போஸ்டு இவ்வளோ தான்." இப்போ நீங்க அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் மினிமம் வந்து 6000 அடி, 7000 அடி ஷூட் பண்ணுவாங்க. ம். ஒரு சாங்கு. லெனின் சாரும் அந்த மாரி மணி சார் படம் எல்லாமே பெரிய இப்போ சங்கர் சார் படம் எல்லாம் பெரிய பெரிய ஃபிலிம்ஸு மினிமம் 4000 ஃபீட் ஷூட் பண்ணுவாங்க. ம். நம்ம வந்து வெறும் 975 ஃபீட் வெறும் ஒரு சாங்கா? இப்போ குடு நானே பண்றேன்னு சொல்லிட்டு டேபிள்ல போட்டு எடிட் பண்ணி பார்த்துருக்காரு. பக்காவா இருந்திருக்கு. உடனே வந்து பாண்டியன் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு, "சார் அ ஒரு படத்தோட சாங் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க வந்து பாருங்க." "இல்ல சார் இன்னொரு படம் நான் எப்படி சார் பார்க்கறதுன்னு" இருக்காரு அவரு. அப்ப "இல்ல சார் எல்லாரும் எடுக்குறாங்க சாங்கு. இவ்வளோ செலவு பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்குறாங்க. பாருங்க வெறும் 1000 அடி கூட கிடையாதுங்க அந்த சாங்கு. வாங்க வந்து பாருங்கன்னு" சொல்லிட்டு வர சொல்லி பார்த்தா, நம்ம சாங் போட்டு ஓகே. காமிச்சிருக்காங்க. பாண்டியன் சாருக்கு ஷாக். அவர் கேட்டிருக்காரு, "யாருங்க டான்ஸ் மாஸ்டரு? 1000 அடி கூட இல்ல. இவ்ளோ பியூட்டிஃபுல்லா இவ்ளோ கிளியரா பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பேஜர் தான் இருந்தது அப்போ. ம். மொபைல் அப்போ இல்ல. 97 நெனைக்கிறேன். அப்போ வந்து பேஜர்ல மெசேஜ். இந்த மாரி இதுக்கு வர சொல்லி கால் பண்ணதுக்கு கால் பண்ணா, இந்த மாரி ஏவிஎம் வர சொன்னாங்க. வர சொன்னேன் இந்த மாரி போய் பார்த்தா, அங்க அப்படியே உல்ட்டா ஒரு ட்ராமா அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. எனக்கு தெரியாது எனக்கு. ஓகே. பாண்டியன் சார் வந்து பயங்கர கோவத்துல இருக்காரு. எனக்கு என்னடா இது? இவ்ளோ கோவத்துல வர சொன்னாரு. என்னடா என்ன பண்ணி வச்சிருக்க சாங்க? அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சா எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு எனக்கு. 2வது படம். ஓகே. என்னடா இது?
போன படம் அவ்வளோ நல்லா பெரிய ஹிட்டு கொடுத்தா எல்லாம் பண்ணோம். இந்த படத்தை எப்படி என்ன பண்ணோம் தெரியல. நல்லா தான் இல்லை சார், கரெக்டாக தான் சார் பண்ணேன். ஒரு ஷாட்டை மிஸ் பண்ணலையா சார், எல்லாமே கரெக்டாக எடுத்துருக்கேன் சார். இல்லை அப்படி இப்படி என்ன பாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கத்திட்டார். கத்துன எனக்கு ரொம்ப இதுவாகி போச்சு, எனக்கு படபடன்னு ஆகி போச்சு எனக்கு. அப்புறமா தான் லெனின் சார் வந்து இருங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் லெனின் சார் வந்து கட்டி பிடிச்சி, எப்படியா பண்ண நீ 1000 அடி கூட ஷூட் பண்ணல, எப்படி இவ்வளோ கிளியராக எப்படி ஒரு சாங் எடுக்க முடிஞ்சு ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த படம் காதலை நிம்மதியில் வந்து கந்தம் இருக்கணும் கந்த கோட்டைன்னு ஒரு சாங் பண்ணேன் நான். அதில் வந்து லெனின் சாரே வந்து பர்ஃபார்ம் பண்ணார். ஓகே. ஆமாம், அவர் சொல்லுவாங்க லெனின் சார் வந்து மணி சார்லாம் சங்கர் சார் நடிக்க கூப்பிட்டாங்க, அவர் யாருக்கும் பண்ணல. ஃபஸ்ட்டு அவர் வந்து நான் கொரியோ பண்ண சாங்கில் வந்து ஒரு சின்ன பீஸ் தான் பண்ணியிருப்பார், அழகாக பண்ணார். ஆமாம், அது ஒரு பெருமை எனக்கு உண்டு எனக்கு. Taste the Daily.